எல்லா உறவுகளுக்கும் வணக்கம். காலையில ஆரோக்கியமான ஸ்மூத்தி குடிக்கணுமா, திடீர்னு சட்னி அரைக்கணுமா, இல்ல சூப் செய்யணுமா, உங்க சமையல் அறையில இருக்கிற ஒரு சாதனம் இது எல்லாத்தையும் ஈஸியா செய்ய முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, உங்க சமையல் அறையின் ஆல் ரவுண்டரான பிளெண்டரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பிளெண்டர்னா என்ன, அதுல எத்தனை வகை இருக்கு, எது உங்களுக்கு சரியானது, இந்த வீடியோல தெளிவா தெரிஞ்சுக்கலாம். பிளெண்டர்னா என்ன? பிளெண்டருங்கிறது உணவுப் பொருட்களை கலக்க, அரைக்க, கூழாக்க பயன்படுத்துற ஒரு மின்சார சாதனம். இதுல ஒரு மோட்டார், கூர்மையான பிளேடுகள் மற்றும் ஒரு ஜார் அல்லது கொள்கலன் இருக்கும். மோட்டார் பிளேடுகளை அதிவேகமா சுழல செஞ்சு உள்ள இருக்கிற பொருட்களை கலக்குது. முக்கிய அம்சங்கள்: வேகம், அதிவேகமாக வேலை செய்கிற திறன், பல்துறை பயன்பாடு, பல்வேறு வகையான பொருட்களை கையாளுகின்ற திறமை, சக்தி, மோட்டாரின் சக்தி ரொம்ப முக்கியம். பிளெண்டரின் முக்கிய பயன்கள்: பிளெண்டரை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இது வெறும் ஜூஸ் போடுறதுக்கு மட்டும் இல்ல, ஸ்மூத்திகள் மற்றும் ஜூஸுகள், பழங்கள், காய்கறிகள், பால் சேர்த்து ஆரோக்கியமான ஸ்மூத்திகள், சட்னி வகைகள், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி மிக்சியை விடவும் சிறப்பா அரைக்கும். மசாலா மற்றும் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது, மசாலா பேஸ்டுகள் தயாரிக்கிறதுக்கு. சூப்புகள் மற்றும் பியூரிஸ், காய்கறி சூப்புகளை கூழாக்க, தக்காளி பியூரி செய்யறதுக்கு. பேன்கேக், தோசை மாவு கட்டி இல்லாம கலக்க. நட்ஸ் பட்டர், பாதாம் பட்டர், பீனட் பட்டர் போன்றவற்றை வீட்டிலே தயாரிக்கிறதுக்கு. ஐஸ் கிரஷிங், ஷேக்குகள், கோல்டு காஃபிக்கு ஐஸ் உடைக்கிறதுக்கு. ட்ரெஸ்ஸிங் மற்றும் சாஸுகள், சாலட் ட்ரெஸ்ஸிங், சாண்ட்விச் சாஸுகள். பிளெண்டர் வகைகள் உங்க தேவைக்கு எது? பிளெண்டர்ல பல வகைகள் இருக்கு. உங்க சமையல் தேவைக்கும் சமையல் அறைக்கும் ஏத்த மாதிரி எது உங்களுக்கு சரி வரும்னு பாருங்க. என்னென்ன வகைகள் இருக்கு? கவுண்டர் டாப் பிளெண்டர், ஸ்டாண்டர்ட் பிளெண்டர். பயன்பாடு: பெரும்பாலான சமையலறை வேலைகளுக்கு ஏற்றது. பெரிய ஜாரு, சக்தி வாய்ந்த மோட்டார். நன்மைகள்: பல்நோக்கு பயன்பாடு, பெரிய அளவிலான பொருட்களை கையாளும் பல வேக அமைப்புகள். குறைபாடு: சமையலறையில அதிக இடம் தேவை, சுத்தம் செய்யறது சற்று கடினம். இம்மர்ஷன் பிளெண்டர், ஹேண்ட் பிளெண்டர், நேரடியாக பாத்திரத்துல வச்சு கலக்கலாம். சூப்பு, சாசு, ஸ்மூத்தி செய்யறதுக்கு. நன்மைகள்: கச்சிதமானது, இடம் மிச்சம், சுத்தம் செய்யறது எளிது, நேரடியா பாத்திரத்திலே கலக்கலாம். குறைபாடு: குறைவான சக்தி, அதிக அளவுல பயன்படுத்த முடியாது, ஐஸ் போன்ற கடினமான பொருட்களை அரைக்க முடியாது. பர்சனல் பிளெண்டர், ஸ்மூத்தி மேக்கர். பயன்பாடு: தனிநபர்களுக்கான ஸ்மூத்திகள், ஷேக்குகள் தயாரிக்க ஜாரை குடிக்கக்கூடிய கப்பாவை மாத்திடும். நன்மைகள்: மிக கச்சிதமானது, எடுத்து செல்ல எளிது, சுத்தம் செய்யறதும் எளிது, உடனே குடிக்கக்கூடிய கப்பு. குறைபாடு: குறைவான அளவு, குறைந்த சக்தி, குறிப்பிட்ட பயன்பாட்டுக்கு மட்டுமே பயன்படும். பிளெண்டர் வாங்குவதற்கு முன்னாடி கவனிக்க வேண்டியது: ஒரு பிளெண்டர் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும்னு பார்க்கலாம். இது உங்களுக்கு சிறந்த தேர்வை எடுக்க உதவும். கவனிக்க வேண்டியது: மோட்டார் சக்தி, குறைந்த சக்தி 300 to 600 வாட்ஸ். ஸ்மூத்திகள், ஜூஸுகள், மென்மையான பொருட்கள், பர்சனல் இம்ப்ரெஷன். நடுத்தர சக்தி 600 to 1000 வாட்ஸ், தினசரி பயன்பாடுகள், சட்னி, சாசு, ஸ்டாண்டர்ட். அதிக சக்தி 1000 வாட்ஸ் பிளஸ். ஐஸ் கிரஷிங், நட்ஸ் பட்டர், மாவு அரைத்தல், ஹை பவர் ஸ்டாண்ட். ஜார், பொருள் மற்றும் கொள்ளளவு. பொருள்: பிளாஸ்டிக், மலிவு. கிளாஸ், மனம் பற்றாது ஆனா கனமானது, உடையக்கூடியது. ட்ரைசன், பிளாஸ்டிக்கால உறுதியானது, BPA ஃப்ரீ. கொள்ளளவு: உங்க குடும்ப அளவு மற்றும் பயன்பாட்டை பொறுத்து 1/2 லிட்டர் முதல் 2 லிட்டர் வரை கிடைக்குது. பிளேடுகளின் தரம்: ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடுகள் கூர்மையாகவும் நீடித்ததாகவும் இருக்கும். வேக அமைப்புகள், ஸ்பீட் செட்டிங்ஸ். பல்ஸ் ஆப்ஷன், பல்வேறு வேகங்களில் இருப்பது நல்லது. கிளீனிங்: ஜார் மற்றும் பிளேடுகளை எளிதா கழற்றி சுத்தம் செய்ய முடியுமா? டிஷ்வாஷர் சேஃபா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நாய்ஸ் லெவல்: சில பிளெண்டர்கள் அதிக சத்தம் போடும். பிராண்ட் மற்றும் வாரண்டி: நல்ல பிராண்டை தேர்வு செய்யறது, போதுமான வாரண்டி கிடைப்பதை உறுதி செஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். பிளெண்டர் உங்க சமையல் அறைக்கு ஒரு முக்கியமான முதலீடு.
உங்கள் தேவையை சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாங்கினா அது உங்கள் சமையல் அனுபவத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிளெண்டரை பற்றி ஒரு தெளிவான புரிதலை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.